அது எங்கிட்ட போய் நான் கர்த்தர் கொண்டு என்ன வேணும் செய்வேன். ரிப்போர்ட் என்ன, கேன்சர் கட்டி இல்லைன்னு வரணும். அட பாவி, கட்டியே இல்லாமல் இருக்கட்டும்னு சொன்னால் நியாயம். ஆனால் கட்டி இருக்குது. ஆனால் கட்டியே இல்லாமல் ரிப்போர்ட் என்னது, கட்டி கேன்சர் கட்டி இல்லைன்னு வரணும். ஆண்டவருக்கு தான் என்ன வேணும் செய்வேன். அப்போ நான் கேட்டேன், என்ன வேணும் செய்வியா, என்ன வேணும் செய்வான், என்ன வேணும் செய்வேன். சரி 2000 புத்தகம் அடித்து 2000 பேர் சுவிசேஷம் அறிவிச்சிட்டு வா, ரிப்போர்ட்டு நில்லுன்னு வரட்டும். ஆனால் செய்வேன். அப்போ செய். ஆனால் செய்வேன். எப்போ செய்வேன், ரிப்போர்ட் வரட்டும், ரிப்போர்ட் வரட்டும். ரிப்போர்ட் வந்தால் நீ செஞ்சிருவியா? செஞ்சிருவேன். நீ கிழிச்ச போடின்னு என்ன வந்தது கேன்சர் கட்டி. உச்சமாக கையை தட்டுங்க. ஏன்னா எல்லாருக்கும் அவிவிசுவாசம். அப்போ விட விசுவாசம் இல்லை. எங்கே என்ன சொன்ன பணிவாஜம் பண்ணணும். ஆண்டவர் இந்த வயிற்றில் எந்த கட்டியாக இருந்தாலும் மாற்றி தரதுக்கு ஜெபம் பண்ணுங்க. கட்டியே இருக்க விட 2 பிள்ளைங்க இருக்குது, இன்னும் கொஞ்ச காலம் இந்த பூமியில் தான் வாழணும். இப்படியே ஒரு பணிவான ரிக்வஸ்ட் தர உங்களால் முடியலை. எல்லாம் அண்ட புழு. நான் என்ன வேணும் ஆண்டவருக்கு செய்வேன். இப்படி நிறைய பேர் அழைக்கப்பட்டவர்கள், நிறைய பேர் சுவிசேஷம் அறிவிக்க நிறைய பேர் ஆண்டவர் கூப்பிடாரு. ஒருத்தரும் வரமாட்டாங்க, ஒருத்தரும் வரமாட்டாங்க. இங்கே அப்போஸ்தலருக்கு ஊதுனார் பரிசுத்த ஆவியை. அவங்க எல்லா தேசங்களுக்கும் போனாங்க, எல்லா தேசங்களுக்கும் போனாங்க. யாரை கண்டு பயப்படாமல் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஆனால் அவனவனுடைய அக்கிரமம் அவனவனுடைய தலையில் சுமரும் என்று சொல்லப்பட்டது கொப்பாய். தோமாவுக்கு இப்படி நிகழ்ந்தது. கொண்டார்கள், பாடியை ஒரு இடம், எலும்பு இன்னொரு இடம். என்றால் தேவனை அவ்வளோ அப்பழுக்கற்ற விசுவாசம் நமக்குள்ள வேணும். அவன் கண்டு விசுவசித்தால் மட்டும்தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வேன். உங்களுக்கு அற்புதம் நடந்தாதான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட கிறிஸ்தவன் இந்தியாவுக்கும் தேவையில்லை, உலகத்துக்கும் தேவையில்லை. இங்கே ஓடி போங்க, எஸ்கேப் ஆயிருங்க. விசுவாசத்தோட எதை கேட்டாலும் தருவேன் சொன்னார் 2 வாரத்துக்கு முன்னாடி. நீ விசுவாசத்தோட எவைகளை கேட்கிறாயோ அவர் தருவேன் தானே சொன்னார். இதை விட எந்த தேவன் உங்களுக்கு பேசணும்? ஒரு கர்ப்பத்தை 2 பிள்ளை வேணுமா, இல்லை 4 பிள்ளை வேணுமா, கேட்டு பாரு, கொடுக்கிறாரா இல்லைன்னு பார்க்கலாம். ஆனால் விசுவாசம் இருக்காது. அவிசுவாசத்தோடு கேட்கக்கூடாது. இல்லையா? நம்ம தேவன் நமக்கு செய்வார். நமக்கு செய்யாம அடுத்த வீட்டுக்காக செய்வார். அவர் என்ன சொன்னார்? என் பிள்ளைகளுக்காக வந்தேன்ல சொன்னார். உனக்காக பிறந்தேன், உனக்காக வளர்ந்தேன், உனக்காக அடிக்கப்பட்டேன், உனக்காக அடிக்கப்பட்டேன், இப்படி தானே சொன்னார். இன்னொரு அதிகாரத்தில் பார்க்கும்போது பரலோகத்துக்கு போக முன்னாடி ஆண்டவர் 2 கையும் தூக்கி ஆசீர்வதித்துட்டு தான் போனார். ஆனால் வருவேன் திரும்ப. 2 கையும் தூக்கி ஆசீர்வதித்திருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் போனார். ஆசீர்வதிக்கிற தேவன் உலகத்தில் வேற எங்கே உண்டு? வாங்கி திங்கிற உருவங்கள் தான் உண்டு. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். நம்மேல் அப்படியே முகம் பிரகாசிக்கணும். அதுக்கு தடையாக இருக்கிற அந்த அவிவிசுவாசத்தை தூக்கி குப்பையில் போட வேண்டிய நாளாக இருக்க வேண்டும். ஆகவே தான் இந்த செய்தி. அல்லேலூயா. எதை செய்தாலும் விசுவாசத்தோட செய்யுங்க. பிஸ்னஸ் விசுவாசத்தோட செய்யுங்க, சந்தேகத்தோட செய்யக்கூடாது. உங்களுக்கு எம்எல்ஏ ஆகணுமா? வேட்டியை கட்டு, மந்திரியாக்கி காட்டி தரேன், ஒரு சம கையை தட்டுங்க. அதான் இந்த ஊழியம். எந்த தொழிலையும் செய்யுங்க, என்ன வேணும் செய்யுங்க. இங்கே நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்குதானே ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறீங்க. அதில் என்ன தொழில் என்ற வேறுபாடு நமக்கு எதுக்கு? என்ன வேணும் செய்யுங்க, தேவன் ஆசீர்வதிப்பார். இல்லையா? ஆனால் பிரமாணத்தை மட்டும் உட்கொள்ள வேண்டும். தென்காசியிலேருந்து நேற்றுக்கு தான் ஒரு தான் ஃபோன் பண்ணேன். பிரதர், நான் ஒரு தொழில் தொடங்கினேன், சர்வநாசம் ஆச்சு, இனிதான் என்ன செய்யணும்? அப்போ நான் கேட்டேன், என்ன முதலீடு? என்ன முதலீடோட தொழில் தொடங்கினேன்? அது இவ்வளோ. அதனுடைய தசமபாகத்தை பொருத்தனை செலுத்தியிருந்தால் கர்த்தர் பொருட்படுத்தியிருப்பார், கர்த்தர் பிஸ்னஸ் நடத்தியிருப்பார். இப்போ என்ன? ஒன்றுமே இல்லை. இப்போ வந்தது பக்கத்து வீட்டுக்காரன் வச்ச மந்திரத்தில் ஒரு தீரா இருமல். என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது 5 முறை இருமுவான், அதுக்கப்புறம் மூச்சு விடுவான். இவன் போய் நீ என்ன தொழில் செய்கிறதுக்கு? கிட்டத்தட்ட சாகனுடைய மடியில் வந்தாச்சு. சாத்தானே அவரை அனுப்பிடுவார்.
கேட்ட திறந்து அவரே விட்டுருவார். என்னை கனப்படுத்தாமல் செய்கிற எதிலையும் அவர் பிரகாசிக்க மாட்டார். ஒரு தோமா அறியாமல் சொல்லிட்டான், கண்டுதான் விசுவாசிப்பேன்னு. அவனுக்கு இவ்வளோ சாட்டையடி கொடுத்துருக்காருல்ல. நமக்கெல்லாம் எப்படிப்பட்ட சாட்டையடி ரெடியாக இருக்குது. விசுவாசோட வீட்டை கட்டுங்க, விசுவாசத்தோடு கல்யாணம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு பிள்ளை பாருங்க, விசுவாசத்தோடு தொழில் செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க. பிலிப்பு 4:4 எந்த ஆண்டவர் சொல்லுவார், எப்பொழுதும் சந்தோஷமாக இரு. நம்ம சந்தோஷமாக இருக்கிறல அவர் ரொம்ப பிரியம். ஆகவே அவிவிசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் வரவே வேண்டாம். எதுவுமே தரமாட்டார். எதுவுமே சந்தேகத்தோடு விதைக்கிறவன் எதையுமே அறுக்க மாட்டான். ஆனால் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீர சப்தமாய் அறுவடையை காண்பான். எல்லா தொழிலையும் பாடம் உண்டு, எல்லா இடத்துலையும் உபத்திரங்கள் உண்டு. ஏன்னு சொன்னால் நம்மிடத்தில் இருக்கிற பிரமாணத்தின குறைபாடுகள். எந்த தொழில் ஆரம்பித்தாலும் தசமம் கருத்துருக்கு, அது பொறுத்தனை. அதுக்கப்புறம் கிடைக்கிற வருமானத்தில் தசமம் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் திராணி உண்டா ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்கணும். எல்லாம் ஓம் பிள்ளைகளுக்குன்னு சேர்த்து வச்சக்கூடாது. இப்படி இருக்கிறதும் பிடிங்கிடுவார். உன தேவன் அளவுக்கு அதிகமாக உங்களை ஆசீர்வதிக்கும் போது உனக்கு திராணி ஏற்பட்டால், அதாவது ஓம் பிள்ளைகளுக்கு கொடுத்து முடிச்சிட்டு உன் பிள்ளைகளுக்கு தேவையெல்லாம் நிறைவேற்றி முடிச்சுட்டு அடுத்தும் அடுத்தவருக்கு கொடுக்கறதுக்கு உனக்கு திராணி இருக்குன்னு சொன்னால் நீ செய்யணும். செய்யலைன்னா அதுவே பாவம், பரலோகத்துக்கு அதுவே தடை. இப்போ நிறைய பேர்கிட்ட நிறைய ஏக்கர் நல்லா இருக்கும், 50 ஏக்கர் 20 ஏக்கர்லாம். அவன் ஒரு பிள்ளையை பற்றி வச்சுருப்பான். போகும் 50 ஏக்கரில் அவனை புதைக்க முடியுமா? அவன் ஊரில் 10 பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், இல்லை செய்ய மாட்டான். அவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். ஆசையை சம்பாதிப்பாய், ஆண்டவரை சம்பாதிக்கலையே. அவை ஆண்டவரை சம்பாதிக்கிற நாளாகத்தான் இருக்க வேண்டும். நம்ம சம்பாதிக்கிற நமக்காக மட்டுமல்ல, பிறருக்காக சம்பாதிக்கணும், பிறருக்காக வாழணும். அப்போ தான் செத்த 40 பேர் நிற்பான், இல்லைன்னா 4 பேர் தான் நிற்பான். அந்த 4 பேரும் கோட்டர் அடிச்சுட்டு தான் நிற்பான். பாடியை தூக்குது சீக்கிரமாக கொண்டு மண்ணுக்கு மேலே போட்டு கோட்டர் அடிச்சுட்டு ஓம் மேலே ஏறி மிதிப்பான். சுக் சுக் சுக்கு மிதிப்பான். பெட்டிக்கு மேலே மிதிப்பான். நீங்கள் எல்லாம் பூவை போட்டு கரையில் நிற்பீங்க, அவன் மிதிச்சுட்டு போயிடுவான். தயா வாழ்க்கை இட் இஸ் நத்திங், ஒன்றுமே கிடையாது. லைஃப் இஸ் ஒரு சர்க்கிள், ஒரு பூஜ்ஜியம்தான். லைஃப் இஸ் ஏ கப் ஆஃப் டீ. லைஃப் இஸ் ஏ கப் ஆஃப் டீ. சில டீயை மடக்குன்னு குடிப்பாங்க இல்லையா? சில என்ன பண்ணுவாங்க, ருசி பார்த்து குடிப்பாங்க. பாயசத்தை எப்படி குடிப்பீங்க? கல்யாண வீட்டில் கோரி அடிப்பீங்க, அடுத்த ஒரு சான்ஸ் கூட வாங்கிறதுக்கு வேண்டி. இல்லைன்னா அதே பாயசத்தை வச்சு நக்கி தொடச்சி இலையில் ஒரு பீஸ் கூட வைக்காமல் முடிச்சுக்கிட்டு தான் எழும்புவோம். எல்லோரும் எழும்பி போனால் நம்ம போக மாட்டோம். அப்படி வாழ்க்கையை ரசித்து பாரு. பாயசத்தை எப்படி ருசித்து பார்க்கிற, வாழ்க்கையை ரசித்து பாரு, வாழ்க்கையை நிற்கும். அதான் தேவன் வேணும். நம்ம வாழ்கிறதுக்கு பரிசுத்தாவி நமக்கு வேண்டும். அப்போ தான் நம்மளை பக்குவப்படுத்துவார், அப்போ தான் நம்மளை பலப்படுத்துவார். பரிசுத்தாவியை பெற்று அவிவிசுவாசத்தை அடைவதற்கல்ல, விசுவாசத்தை அடைய வேண்டும். மட்டுமல்ல, நீ மட்டும் வாழ்ந்த பிரயோஜனம், அடுத்தவர்களுக்காக வாழ வேண்டும். நீ மட்டும் சுவிசேஷம் அறிவித்த பிரயோஜனம், அடுத்தவர்களுக்கு நீ சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். சகல சிருஷ்டிக்கும் பூமி எங்கும் சகல ராஜ்யங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிங்கள்னு சொன்னார். அதுதான் சுவிசேஷம், அதுதான் பரிசுத்த ஆவி கொடுத்தார். அதில் பரிசுத்த ஆவி பெற்று அம்மி அரிச்சு கொண்டு இருக்கல, இல்லை கிழங்கு கிண்டிகிட்டு இருக்கிறது இல்லை, இல்லை பாயாசம் காய்ச்சிட்டு இருக்கல, இல்லை கிச்சனில் போய் ஆப்பம் சொல்கிற வேலை இல்லை. அல்லேலூயா. ஆத்துமாக்களை சம்பாதிப்பதற்கு தான் ஆண்டவர் 11 பேரை ஆயத்தப்படுத்தினார். அதுக்கு பிறகு +1 அது குழுக்கள் முறையில் நம்மளையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம எத்தனை பேருக்கு பிரகாசமாக இருக்கிறோம்? எத்தனை பேருக்கு பிரகாசமாக இருக்கிறோம்? வீட்டாருக்கு இல்லை, மற்றவங்களுக்கு இல்லை. அப்போ எதுக்கு ஈஸ்டர் கொண்டாடி? ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிட்டா என்ன பிரயோஜனம்? நீங்கள் வீட்டில் சமைக்கும் எல்லாம் எப்போவுமே 2 கிலோ அரிசி எக்ஸ்ட்ரா போடுங்க. அது நாக்கி கொட்டினாலும் பிரச்சனை இல்லை. யாராவது வந்து கேட்டால் கொடுக்கலாம், சாப்பாடு ஏழைகள் வந்தால் கொடுக்கலான்னு நினச்சி வைங்க. 4 ஏழையை அனுப்பிடுவார், 4 ஏழையை அவரை அனுப்பிடுவார். ஆனால் 4 நாள் அனுப்ப மாட்டார். ஏன்னா உங்களுடைய விசுவாசத்தை பார்க்குறதுக்கு. இப்போ நீ 2 கிலோ அரிசியை போட்டு எக்ஸ்ட்ரா போட்டு சமைப்ப,
அப்போ புருஷன் சமைக்க சொல்லுவான். அவள் பொண்டாட்டி சொல்லுவா, இங்கே இந்த வீட்டில் இப்போ யாது ஏழைகள் எல்லோரும் ஹோட்டலில் சாப்பிட்ற ஆட்கள், நம்ம வீட்டில் எல்லாம் சாப்பிட வர மாட்டாங்க, எதுக்கு இந்த அரிசியை போட வச்சிங்க? இன்னும் அவள் சொன்னால் அவள் பேர் என்ன? அந்தி கிறிஸ்து இல்லையா? அடுத்து அன்னைக்கு முழுக்க ஏழையும் வரல, சாப்பாடு கொடுக்க முடியலை, ஒரு பிச்சைக்காரியும் வரல. நான் அப்போவே சொன்னேன் யாரும் வரமாட்டாங்கன்னு. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? அவிசுவாசம். அடுத்த மறுநாளும் புருஷன் சொல்லுவான், சரி இன்றைக்கி வரல, நாய் சாப்பிட்டுட்டோம், நாளைக்கு வைப்போம், நாளைக்கும் வராது, 3ஆவது நாளும் வராது, 4ஆவது வராது. அப்போ கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும். இந்த காசு எல்லாம் வீணாக போகிறதுக்கு உனக்கான அறிவு இருக்கா? ஆண்டவர் இப்படியே செய்ய சொல்லுவாரா? இன்னும் பொண்டாட்டி அந்தி கிறிஸ்து மாதிரி கொக்கரிப்பா, சண்டை மூலம். சாத்தானுடைய வேலை. பவளி வருவாள், ஏழைகள் வந்து என்னுடைய இல்லத்தில் அமர்ந்து சாப்பிடுவார்னு பந்தி ஆயத்தப்படுத்தி பாருங்க. ஏழையாய் வந்து நிற்பார் கர்த்தர் ஒருவரே, அவரே தேவன். வசனம் இருக்கல்லவா, நான் எந்த வீட்டில் வந்து கதவை தட்டுகிறேனோ அந்த வீட்டில் வந்து பந்தி அமர்வேன்னு சொல்லி இருக்கிறாரு. பந்தியை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க, அவர் வருவார். அல்லேலூயா, அதான் தேவன். அல்லேலூயா. ஆகவே தேவன் திருடனை போல வருவேன்னு சொல்லியிருக்காரு. ஏன் வேற ஒன்றும் கம்பேரிசன் கிட்ட இல்லையா அவருக்கு? ஏன் ஒரு திருடனுக்கு ஒரு ஆண்டவர் திருடனுக்கும் ஆண்டவருக்கு என்ன கனெக்டிவ்? திருடு எப்படி வருவான்? அவன் சொல்லாமல் கொள்ளாமல் வருவான் இல்லையா? திட்டமிட்டு வருவான், கண்ணமெடுக்க வேண்டியே வருவான். நீங்கள் நல்லா தூங்குற வழியில் கரெக்டாக உங்கள் வீட்டில் வந்து உங்கள் தலைவனையை எடுத்து அதுக்கு அடியில் கீயை எடுத்து பியூரை திறந்து உங்கள் வளையலெல்லாம் திட்டிகிட்டு போயிடுவான் இல்லையா? அதே மாதிரி வச்சுட்டு போவான். நீங்கள் கொரட்டை போட்டு ஒன்று தூங்குவியான், அழகாக எஸ்கேப் ஆகுவான். ஒரே சாவி இருக்குது, பீரோ இருக்குது, உள்ளே இருக்க நகை இங்கே, அதான் இங்கே கொஸ்டின். அதே மாதிரி தான் இயேசு வருவதும் பதுங்கி பதுங்கி வருவார். எந்த நேரம் வரலாம், எப்படியும் வரலாம். we can ரெடி, பரிசுத்தத்தோடு ரெடியாக இருங்க, எந்த நேரம் வருவார். நான் சொல்கிறேன், ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தாலும் ஆச்சரியப்படுவதில்லை. ஆனால் உலகம் இராதுன்னு 2083 சொல்லியிருக்கிறாரு. 2083 இந்த இந்தியா ஒன்றும் இந்த உலக நாடில் ஒன்றும் இருக்காது. நான் இருப்பேன். எனக்கு ஒரு கைத்தட்டு. ரெண்டாயிரத்தி 43 3ல் 2 போயிடும், ஜனங்களும் போயிடுவாங்க. கையை தட்டுங்க, நாடுகளும் போயிடும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் வரப்போகிறார், அதான் உண்மை. நம்ம பக்குவப்படலை. பக்குவப்பட்டது போதாது, இன்னும் அதிகமாய் பக்குவப்பட வேண்டும். விசுவாசத்தில் ஆரோக்கியம் உண்டாகும்படி. விசுவாசத்தில் ஆரோக்கியம் எப்படி உண்டாகும்? விசுவாசத்தில் ஆரோக்கியம் எப்படி உண்டாகும்? விசுவாசத்தில் எப்படி ஆரோக்கியம் உண்டாகும்? இல்லை, இதில் ஒரு டெக்னிக்கல் இருக்குது. சிஸ்டர் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், விசுவாசத்தில் எப்படி ஆரோக்கியத்தை வெளிப்படுத்துவது? சொல்லுங்கள். சரி உட்காருங்க. விசுவாசத்தில் எப்படி ஆரோக்கியத்தை வெளிப்படுத்துவது? சந்தேகப்படாமல் கேட்குறது அது விசுவாசம் இல்லை. ரொம்ப ஹார்டாக சிந்திங்க, முரட்டாட்டமாக சிந்திங்க. அப்படி இல்லை பிரதர். இப்போ ஒரு எக்ஸ் எடுப்போம், இங்கே ஒரு எக்ஸ் ஒய், இன்னும் ஆளை உயிர் உள்ள ஆளை வச்சு சொல்ல வேண்டாம், உங்களுக்கு டென்ஷன் ஆயிடுவீங்க. ஒரு எக்ஸ் ஒய் கணவன் மனைவி இருக்காங்க, 2 பேர். புருஷன் செத்தான், அவன் இழுத்து செத்தான், நோயில் கடந்து இழுத்து செத்தான். பொண்டாட்டி எப்படி அழுவா? போயிட்டேன்னு அழுவா, அப்படி தானே? இவ்வளோ சீக்கிரமாக போயிட்டேன்னு. அப்போ இவள்கிட்ட விசுவாசம் இல்லையே. அதை கேட்குறேன். விசுவாச ஆரோக்கியம் அங்கே என்ன செய்யணும்? ஆண்டவரே, என் புருஷன் மரித்து கிடக்கிறான், புருஷன் மரித்து கிடக்கிறான், என் பிழைக்க வைக்க உம்மால் கூடும்.
என்று தன்னுடைய விசுவாசத்தில் ஒரு ஆரோக்கியத்தை, ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தணும். பார்ப்பாரு, ஐயோ டே ஆத்துமா, அவன் இப்படி விசுவாசத்தை வெளிப்படுத்திட்டான், உனக்கு பரலோகத்தில் இடம் இல்லை, நீ பூமியில் போய் கொஞ்ச நாள் கூட ஜீவிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு உயிரை கொடுத்துருவார். உற்சாகமாக கையை தட்டுங்க. இதான் விசுவாசத்தில் ஆரோக்கியம். ஹல்லேலூயா. இப்போ பைபிளில் மத்தேயுவில் பார்க்கும் பொழுது ஒரு தகப்பனுடைய மகள் மரித்து கிடக்கிறாள். இப்பொழுதுதான் மரித்தாள். ஒரு மகள் மரித்தால் என்ன செய்வாங்க? சீக்கிரம் மருத்துவமனை கொண்டு போய் செக் பண்ணுவாங்க இல்லையா? அடுத்தபடி மகள் மரித்து போனால் சொந்தக்காரர்களுக்கெல்லாம் தார தம்பட்டத்தை எல்லாம் செய்வாங்க. ஆனால் இந்த தகப்பன் என்ன செஞ்சான்? பொண்டாடி அழுது